வணக்கம் நேயர்களே. இப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய கிரகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலாபலன் என்ன, ராசி வாரியாக பார்ப்போம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. இப்போ இந்த 1ஆம் தேதியிலிருந்து 15 நாளைக்கும் அப்படியே சந்திரன் தேய்பிறையாக வந்து அமாவாசையில் வந்து நிற்கக்கூடியது. இப்போ இந்த தேய்பிறையாக வரக்கூடிய இந்த 15 நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதற்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் துவங்குகிற அந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 4-5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நினச்சதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லது நடக்கும். அதாவது நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய வாகனங்கள் வாங்கலாம், பிரயாணங்கள் பண்ணலாம், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல இட வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பெயர் புகழ் கௌரவம் சூழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் இந்த பௌர்ணமி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. பற்றாக்குறைக்கு அந்த பௌர்ணமி சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பார். அப்போ இந்த மாதம் துவங்குகிற போது ரொம்ப அற்புதமான செய்திகளோடு துவங்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், நல்ல சம்பவங்கள், அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு பெண்களின் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதேபோல் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய மாதம் இந்த 15 நாட்களில் சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, எமோஷனல் ஆகிறது, ரொம்ப ஒரு துடிப்போடு செயல்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது முட்டி மோதுறது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு நேரம் நல்லா இருந்துருச்சுன்னா இப்போ எங்கேயாவது போய் முட்டுவாங்க, மோதுவாங்க. இப்படிப்பட்ட செய்திகளும் இந்த இளம் பிள்ளைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். பெற்றோர் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், பதவி மாற்றம், முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் மற்ற கிரகங்களையும் பார்க்கிற போது குரு ராகுவை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மகாலட்சுமி யோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போகணும்னா இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கடுமையாக இருக்கிற பட்சத்தில் அதில் 90% நீங்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதே ராசிநாதன் போய் ராசியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் வளர்வரை சந்திரன் ஒரு பக்கம், சூரியன் உச்சம் பெறுவது ஒரு பக்கம், ஸ்தான பலத்தில் உச்சம் பெறுவது மறுபக்கம், இதெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். அப்போ இந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சி போகாமல் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான பாதைக்கு கொண்டு வரக்கூடிய முன்னேற்றங்களும் திட்டங்களும் உங்களிடம் இருந்தால் மிக அரிய பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. கூடவே ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பௌர்ணமி யோகம் ஒரு பக்கம், இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்து அந்த பலம் பெறுகின்ற செய்திகள் மறுபக்கம். என்னதான் நம்மளை சுற்றி வந்துட்டாலும் நம்மக்கிட்ட பலம் அதிகமாக இருந்தால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தெம்பு தைரியம் வருங்கிற மாதிரி அனைத்து செய்திகளும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ராகு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் விபரீதமாக திடீரென்று எதிர்பாராத ஒரு ராஜயோக அமைப்புகள், பண வரவுகள், இப்படி குழப்பமற்ற ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்கலாம். ஆக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் பாவாதிபதியும் ராசிக்கு 4ஆம் பாவாதிபதியும் எதிர் திசையில் அமர்ந்து கொண்டு அந்த பௌர்ணமி யோகத்தை உருவாக்குறாங்க. அப்போ 3, 4ஆம் பாவாதிபதிகள் பலம் பெறுகின்ற போது இடமாற்றங்கள் கிடைக்கும், புத்தி மாற்றங்கள் கிடைக்கும், பிளானில் மாற்றுவீங்க, திட்டங்கள் மாறும். இன்னும் சொல்லப்போனால் கடுமையான முயற்சிகள் எடுப்பதற்கு தேவைப்படுகின்ற எண்ணங்கள், ஒத்துக்கொண்டு உழைக்கின்ற வாய்ப்புகள், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இதேபோல் 4ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால வாகனங்களின் மூலமாக நன்மைகள் பெருகும். வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக அற்புதமான அபரிதமான லாபங்கள் கிடைக்கும். ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி கற்கின்ற பிள்ளைகள் அரசாங்க பதவிகளுக்கோ பெரிய உத்தியோகத்திற்கோ காத்து கொண்டிருக்கக்கூடிய, பரீட்சை எழுதிட்டு உட்காரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதமாக நீங்கள் நினைத்த இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். நிச்சயமாக உங்களுடைய பலம் என்ன என்று எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடு ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் இங்கே உண்டு. இதே போல் 5ஆம் பாவாதிபதி ராசியில் வந்து உட்காருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றம்,
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் தீர்வடைவது, அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைப்பது, வாங்கின கடனை கட்டி முடிப்பதற்கான சூழல் ஏற்படுவது, நீங்கள் பேசுகிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி கொள்ளுவது, இப்படிப்பட்ட அநேக நல்ல ஈடுபாடான காலகட்டம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம். இதில் 11ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறார். 9, 10 உடையவராக இருக்கக்கூடியவர், அதாவது ரிஷபராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி 11ஆம் இடத்தில் அமருகின்ற போது லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் நீங்கள் உங்கள் உடம்பை மனசை நல்லா பார்த்துக்க முடியும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் ஒரு பக்கத்தில் வந்தே தீரும். இந்த வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறவங்க அல்லது வெளிநாடுகளில் வாழ விரும்புகிறவர்கள், இவர்களுக்கு ஏதாவது வீடு மனை கார் வாகனம் இப்படி மாற்றணுன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும்னா 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க. இந்த ராகு கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது இருந்தாலும் கூட, ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறதுங்கிறது ஒரு மகாலட்சுமி யோகம்தான். இருந்தாலும் கூட செலவு நம்ம பண்ணுறதுக்கு தயார். ஆனால் போடுகிற கையெழுத்தில் மிஸ்டேக் வரக்கூடாது. நம்பிக்கையான, அதாவது நம்ம ஏமாந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் செஞ்சிடக்கூடாது. இதில் கொஞ்சம் கவனம் கொண்டிருக்கணும், சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது, நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும், நேரத்துக்கு படுத்து தூங்கணும். இதை இந்த 15 நாட்களை நீங்கள் கட்டாயமாக கடைப்பிடிச்சே தீரணும். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி வளர்பிறையிலே அது முழு நிலவாக அமர்ந்திருக்கிறார், பௌர்ணமி. அப்போ தனஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேட்டபடி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பணத்தால் ஒரு காரியம் நின்று போச்சு அப்படிங்கிறதுலேருந்து விடுதலை பெற்று நீங்கள் சிறப்பான பாதையை பார்த்து போகலாம். என்ன தான் செலவு இருந்தாலும் கூட நீங்கள் சமாளிச்சிக்க முடியும். அது எங்கேயோ இருந்து பணம் வரப்போகுது, யாரோ கொடுக்குறாங்க, அதை செலவு பண்ணுறோம், காரியம் நடக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பணத்தால் வரக்கூடிய சூழல் அனைத்தும் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உட்குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகராறுகள், பிரச்சனைகள், ஒற்றுமையற்ற போக்குகள், இதெல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, மனமகிழ்ச்சியை பெறக்கூடியதாக இருக்கும். உறுதியாக உங்களுக்கு மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் அதிபதிகள் பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது, வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ இந்த முயற்சிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் அருளால், சிவகடாட்சத்தால் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்து நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு உற்சாகமான காலச்சூழல் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறார். இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் மனசனமோ ஒரு குழப்பமாக இருக்கும், ஒரு பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்க பரீட்சை எழுத போச்சுன்னா அன்றைக்கி பார்த்து காய்ச்சல் வரும் பார்த்தீங்களா, இந்த மனசில் அந்த ஓட்டங்கள் எல்லாம் வரும். இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் திடீர் திருமண வாய்ப்புகள் வந்து சேரும். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உட்குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைபாடு இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி அநேக மாற்றங்களை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பார்க்கும்படியாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த குறைபாடுகளும் வரப்போறதில்லை. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி மே மாதத்துலேருந்து 15ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாக பளிச்சென்று வீற்றிருக்கிறார். இந்த உலகம் உங்களை நம்புகிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆக நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்கின்ற பட்சத்தில் இந்த உலகத்தில் எல்லோரும் உங்களை மதிக்கின்ற இடத்தில் அமர வைத்து பார்ப்பார்கள். ஒரு குறைகளும் ஒரு குற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. உறுதியாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அருமையான ஒரு காலச்சூழல் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த நேரத்தில் ஆரம்பிக்குது. நீங்கள் நினச்சதை செஞ்சு பார்க்கலாம். நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தம் இப்படி சொல்லலாம், தொட்டது துலங்கும், நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எங்கே போனாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு குறையும் இல்லை, நீங்கள் உழைத்தால் போதும். 12ஆம் இடத்திலே குரு இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் சுகபோகமாக வாழ்கிறது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, வேஸ்ட்டாக உட்காந்து பேசி கதை ஓட்டுறது, இப்படிங்கிற பழக்கத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுதலை வாங்கி வெளியில் வந்துடணும். இந்த கடகத்திற்கு 2ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் தனஸ்தானத்தை பொறுத்தளவு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். மிக வேகமாக காரியம் செய்து உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளுக்கு சொந்தமான காலகட்டம்.
கூடவே சூரியனும் செவ்வாயும் இருக்கிற காரணத்தினால சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப தகராறு, பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், என்றோ நடந்து முடிந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறது, அதை பற்றி யோசிக்கிறது அல்லது சண்டை போட்டுக்கிறது இப்படிங்கிற வாய்ப்புகள் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் கழிச்சு தான் தீரணும். அதே மாதிரி கடகத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிற போது சில பேருக்கு பற்றில்லாத ஒரு எண்ணங்கள் ஏற்படும். என்ன சார் வாழ்க்கை, என்ன சார் பொழப்பு, என்ன சார் பெருசாக சாதிக்க போகிறோம் இப்படிங்கிற மாதிரி உங்களிடம் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ இல்லை என்று புலம்பி தள்ளுகின்ற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏளனமான எண்ணங்கள் எல்லாம் வருகின்ற வாய்ப்புகள் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இதையெல்லாம் கடந்து நீங்கள் முன்னேறலாம். இந்த 15 நாட்கள் ஒரு பக்கத்தில் தேய்விரை இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நீங்கள் கவனமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு 1 by 1 பண்ணுறது. ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யணும்னா காலையிலே பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு வேலையை டிக் பண்ணுறது இப்படிங்கிறத கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிம்மதியை தூங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியங்கள் உண்டு. சிம்மராசினியர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் என்பது ரொம்ப சிறப்பான பகுதி. ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சித்திரை மாதத்தின் பாதிக்கு பின்னாடி தானே இந்த 1ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களும் வரும். வைகாசி 1 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 15 நாட்களும் உங்களை பொறுத்தளவு முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. அது மட்டுமில்லை, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் பலம் பெற்றிருக்கக்கூடிய நாட்களில் தான் இந்த 15 நாட்கள் துவங்குது. அதான் இந்த சூரியன் சந்திரன் பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெரும் பதவிக்கு ஆசைப்பட்டவர்களுக்கு, பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு, இப்படி தன்னை தான் நிரூபித்து காட்டி ஒரு இடத்துல வெற்றி பெற காத்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். உறுதியாக இந்த சூரியனின் உச்சபலம் என்று பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் பாவாதிபதி சூரியன் ஒரு வீட்டில். அப்போ சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இளம் பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு போவாங்க. எப்படி மார்க் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மார்க் வந்துடும். இப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளால் குடும்பத்திலே மிக்க மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் ராசிநாதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால சொத்துக்கள் கிடைக்கின்ற காலம். ஏதாவது சொத்துக்களில் வம்பு வழக்குகள் இருந்திருந்தால் இப்பொழுது தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு இடம் இருக்குது சார், அதுக்கு பட்டா சரியில்லை, அப்ளை பண்ணியிருந்தால் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்ரோச் பண்ணால் கிடைச்சிரும். அதே போல் சூரியன் உச்சம் பெற்றதுனால் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பெருமிதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமத்து சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட பெரிய குறைபாடுகள் இல்லை. காரணம், இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அட்டமத்து சனி பெரிய விளையாட்டை காட்டாது, பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த 15 நாட்களும் கொஞ்சம் தேய்விரை நாட்களாக இருக்கிறதுனால மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு திட்டம் போட்டுக்கோங்க. நீங்கள் தெளிவாக ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உறுதியாக இந்த 15 நாட்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் பலன்களை பார்க்கிற போது ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்கல, 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. ராகு கேது மிக சிறப்பான விதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள் துவங்குகிற காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 11 குடையவனாக இருக்கக்கூடிய லாபாதிபதி, மனசுக்கு சம்பந்தப்பட்ட உடம்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடியவர் பௌர்ணமியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த 1ஆம் தேதி. அப்போ இந்த 1ஆம் தேதியிலிருந்து தேய்பிறை சந்திரன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுடைய லாபத்திற்கு குறைபாடுகள் இருக்காது, முன்னேற்றங்கள் கூடிக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் அல்லது புது தகவலை கற்றுக்கொள்ளுகிறது, புது வித்தைகளை தெரிந்து கொள்வது, ஆர்வமுடன் வாழுகின்ற வாழ்வாதார செய்திகள், இதெல்லாம் இந்த 15 நாட்களில் இருக்கிறத பார்க்கலாம். 12ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். 8 கூடையவனே அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் உங்களுக்கு அகன்று போகும். நிலையான வருமானங்களை தொட்டுவிட முடியும். நேரத்திற்கு எல்லாம் நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது செல்வச் செழிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்ப்பது வாகனங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கும், பயணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்திற்கு குறைவற்ற ஒரு வாழ்வாதாரம் இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் தீர்வடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இளம் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் அல்லது சுபச்செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுகிற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 6-12ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிப்பட்ட எந்த தொல்லைகளும் உங்களுக்கு பக்கத்தில் வராது. 12ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் உங்களுடைய தரம் குறைஞ்சு போகாத ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறத கண்டுபிடிக்க முடியும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல வருமானங்கள், செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். இப்படி பல ரூபங்களில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு ராஜயோகமான பாதை இருப்பது இந்த 15 நாட்களில் தெரிய வரும். இருந்தாலும் 11ஆம் பாவாதிபதி தேய்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். யாருக்காவது ஏதாவது காசு கொடுத்தா அதை எழுதி வச்சுக்கணும். ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு காரியமாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுகிற போது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். மனசை சுத்தமாக வச்சுக்கணும், உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். இப்படிப்பட்டதை வச்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்கள் மே 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த 15 நாட்கள் புறப்படுகின்ற காரணமாக இருக்கிறதுனால 10-11ஆம் பாவாதிபதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிற காரணத்தால் லாபங்கள் பெருகும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பண வரவுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குகிற யோகங்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகளின் மூலமாக வந்து தொல்லைகள் குறையும். வரவேண்டிய சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். செலவுகளை குறைச்சிக்க முடியும். லாபங்கள் கூடிக்கிட்டு போகிறத பார்க்கலாம். இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தால் கடன் வாங்குற போது கையெழுத்து போடுகிற போது கவனமாக கையெழுத்து போடணும். ஒரு செக்கு கொடுத்தா கூட இதுக்கு அமௌண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். கொஞ்சம் துணிச்சலான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு நியாயமாக அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதன்படி போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை கையில் பிடிக்கணும். ஆனால் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். உங்களை யாரும் எதிர்ப்பதற்கு இல்லை, உங்களை யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, உங்களை யாரும் பகைச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படிங்கிற பகைமை இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் வாழுகின்ற வாழ்வாதாரத்தை சனி பகவான் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார். சுய முயற்சி, சுய உழைப்பு உங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை தொட முடியும். லாபங்கள் நிறைய வரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதிய தொழில், புதிய மார்க்கங்களை பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேய்பிறையாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 4 நாளைக்குள்ளே ஒரு பூஜையை போட்டுட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தால் பண்ணுங்க. கண்டிப்பாக அது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நீண்ட தூரத்து செய்திகள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பௌர்ணமி சந்திரன் தேய்பிறை சந்திரனாக மாறுகிறதுனால 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு வர வேண்டியது என்னவோ அதை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இந்த அவனுக்கும் சேர்த்து கொடுங்க, அவருக்கு மட்டும் இப்படி பண்ணுனீங்க இப்படிங்கிற அந்த பாஷைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 6ஆம் பாவாதிபதியே ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய சகல சாம்பத்தியங்களும் சகல சாமர்த்தியமான செயல்பாடுகளும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய தாற்பயம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். விருச்சக ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதிகள் மிகச் சிறப்பாக அமர்கின்ற காரணத்தால் இந்த பௌர்ணமி யோகமாக இருக்கிறதுனால 9-10ஆம் பாவாதிபதிகள் ஒன்றாக இணைவதும் பலம் பெறுவதும் தர்ம கர்ம ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்களின் பலம் பெருகும். எப்பமோ வாங்கி வச்சேன் சார், இப்போ நல்ல விலைக்கு போகும்போல் இருக்கு இப்படிங்கிற தகவலும் நல்ல மனச்சந்தோஷமும் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது. இறைவன் அருள் பரிபூரணமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கு. நீங்கள் கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னால் கூட அவர் உங்களை விடுற மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டோட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூட காத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. நடக்காது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கூட நீங்கள் அழகாக நடத்தி முடித்து கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அற்புதமாக இருக்கும். பாக்யாதிபதி அல்லது பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் தேய்பிறை சந்திரனாக மாறுகிறார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 15 நாட்களில் உங்களுடைய கவலைகளும் குறைகளும் குற்றங்களும் குறைவதை நீங்கள் பார்க்கலாம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், இதுதான் தாத்பரியம். அப்போ 9 கூடையவனே தேய்ந்து கொண்டே போனால் உங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு வடிகால், துன்பங்கள் குறைகின்ற பாதை தெரிய வரும். அதுபோல் 10ஆம் பாவாதிபதி உச்சபலத்தில் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக
தொழில் முன்னேற்றங்கள் இருக்குது. சொந்த தொழில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல போய் சூரியனும் செவ்வாயும் உச்சம் பெறுவது என்பது சொந்த தொழில், உழைப்புல முன்னுவது, எப்பமோ கொடுத்த காசு பணத்தை எல்லாம் வசூல் பண்ணுறது, நடவாதுன்னு காரியங்கள் எல்லாம் நடத்தி முடிப்பது, அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்களை பெற்றுக்கொள்வது, அரசாங்கத்தின் கான்ட்ராக்ட் ஏஜென்சி இப்படி பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள், கெட்ட பெயர் வாங்கினவங்களுக்கு நல்ல பெயர் வர்றது, கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமர்வது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் கெட்டவர்கள் கெட்டு போகிறது அப்படிங்கிறத விட சூரியனும் செவ்வாயும் 6ல் அமர்வது என்பது நோயற்ற, கடன்களற்ற, எதிரிகளற்ற ஒரு பரம திருப்திகரமான வாழ்க்கை போக்குகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் 10ஆம் பாவாதிபதி 6ல் உச்சம் பெற்றிருப்பது என்பது இந்த 15 நாட்களுக்கும் நீங்கள் நினைச்சபடி உத்தியோகத்தில், வளர்ச்சிகளில், லாபத்தில், சம்பாத்தியத்தில், உடல் நலத்தில், குடும்ப வளத்தில் எல்லாத்திலையுமே நீங்கள் மனப்பூர்வமாக மகிழக்கூடிய காலகட்டம் நிறைய இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்பு கூட இந்த காலத்தில் கிடைக்கும். நிச்சயமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசினியர்களே, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்தில் வீற்றிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். எப்பொழுதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசியை பார்ப்பது என்பது ஒரு பலம், ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஞாபக சக்திகள் இருக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும். அதிலே உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடியவர் தனத்துக்கு அதிபதி, குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதி, சுப செய்திகளுக்கு அதிபதி. அப்போ உங்களை சுற்றி தனம், சுகம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப செய்திகள், இப்படிப்பட்ட அனைத்திற்குமான காரணகர்த்தாவாக ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். இதை இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர் திசைகளில் இருந்து கொண்டு பௌர்ணமி யோகத்தை கொடுக்கிறார்கள். அந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அட்டமாதிபதியை குரு பார்ப்பது என்பது, அல்லது அட்டமாதிபதி பலம் பெறுவது என்பது, அதுலேயும் சூரியன் பார்வையில் சூரியன் செவ்வாய் பார்வையில் சந்திரன் அமர்வது ஒரு நம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னு திட்டங்கள் போட்டீங்களோ அதையெல்லாம் அருமையாக பண்ணிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வரக்கூடிய தகவல் ரொம்ப அருமையான ஒரு களம் காத்து கொண்டிருக்கிறது. உழைப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பகுதி இந்த 15 நாட்கள். அது மாதிரி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கெட்ட கிரகமாகப்பட்டது தேய்பிரை சந்திரனாக இருந்து மறைந்து கொண்டே வருகிறார். உங்களை பொறுத்தளவு நான் ஒன்று சொல்லணும், ஒரு ரகசியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே துன்பங்களும் நிரந்தரம் இல்லை, இன்பங்களும் நிரந்தரம் இல்லை. இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும், திரும்ப அப்படியே தேஞ்சிக்கிட்டே வரும். போட் மாதிரி, ஒரு ஸ்விங் மாதிரி இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கை தத்துவம். அதில் ஓரளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் பலன்கள் மிக அதிகபட்ச நன்மைகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது புதுசாக செய்யணும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும், புதுசாக ஒரு ஆளை பார்க்கணும், புதுசாக ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணணும், புதுசாக ஒரு திட்டம் போடணும், இதெல்லாம் இந்த 15 நாட்களில் கச்சிதமாக செய்து முடிக்கலாம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இந்த 15 நாட்களும் குரு பகவானுடைய அருளால், உங்கள் ராசிக்கு 9 குடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பேரருளால் கண்டிப்பாக சந்திரன் பலவீனப்பட்டு கொண்டு வருகின்ற காரணத்தை முன்னிட்டு கெடுதல் என்பது குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகி நீங்கள் திருப்திகரமாக வாழுகின்ற பாதை உங்களுக்கு கண்கூடாக தெரியும். அதேயும் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் 9 குடையவனோட சம்பந்தம், சூரியனும் செவ்வாயும் ஒரு வீட்டில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், வீட்டுக்குள்ளே என்ன வேணும் என்ன செய்யணுங்கிறத கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல், இறைவனுடைய அருள், இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களுக்கு சொல்லணும்னா 7 குடையவனும் 8 குடையவனும் பௌர்ணமி யோகத்திலிருந்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் சனி வீக்காக இருக்கிறாரு. 12 குடையவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 15 நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதில் நீங்களும் ஒருத்தர். அப்போ இந்த சந்திரபலம் காரணமாக 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தேய்பிரையாக மாறுகின்றார். அதே போல் குருவின் பார்வையிலிருந்து விடுதலை பெறுகின்றார். அப்போ கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்கின்ற வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை இழந்துடக்கூடாது, வேலை போயிடுச்சின்னு சொல்லக்கூடாது, அல்லது நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. இருப்பதில் இழப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முதல் செய்தி. அதுக்கப்புறம் தான் அந்த இருக்கிறத 2ஆக்குறது 4ஆக்குறதெல்லாம் அதுக்கப்புறம். ஆக எப்பொழுதுமே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் எந்த நேரத்திலும் எந்த நாட்களிலுமே நீங்கள் தடபட முடிவுகள் எடுப்பதுங்கிறது தப்பாக போயிடும். கொஞ்சம் அமைதியாக போக வேண்டிய 15 நாட்கள். பயம் கொள்ளவும் தேவையில்லை. ஏனென்றால் 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். நிம்மதியை தூங்க வைப்பார், நேரத்துக்கு சாப்பிட சொல்லுவார், கொஞ்சம் என்ஜாய் பண்ண சொல்லுவார். சினிமாவுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அப்படியே ஊர்வழி சுற்றிட்டு வரலாம்.
அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணும், இதுக்கெல்லாம் நேரம் வேணும், இதுக்கெல்லாம் போகிற இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. பர்சனலி உங்களுடைய செயல்பாடு என்ன? பர்சனலி உங்களுடைய வேலை என்ன? தொழில் பண்ணுறீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் டீச்சரா, என்ன, எந்த எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத மறக்காமல் எப்படி நம்ம பயந்துக்கிட்டு வாழ்கிறோமோ அது மாதிரி ஒரு வாழ்க்கை சூழலை இந்த 15 நாட்களில் நீங்கள் வச்சுக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதுபோல் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். குறிப்பாக இந்த 15 நாட்களில் நீங்கள் அதிகம் அக்கறை கொள்ள வேண்டியது பாக்கெட் இருக்கக்கூடிய பணத்தை பொத்தி வச்சுக்கணும். தேவையில்லாமல் ஆசை வார்த்தை காட்டுறாங்கிறதுக்காக வேண்டி யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பேப்பரில் எழுதி வாங்கிக்கணும். நம்பிக்கையின் பேரில் செயல்படுவது அறவே விட்டொழிக்கணும். அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அவர் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு உங்ககிட்ட இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு லவ்வபிளாக யாராவது பேசுனாங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அந்த ஏமாற்றங்களுக்கு இடமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய சூழலை இந்த 15 நாட்களில் நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கேதுவும் ராகுவும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும். நம்ம 2, 8ஆம் இடம் என்பது ரொம்ப நமக்கு க்ளோஸாக பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் நமக்கு எதாவது பண்ணிடுவாங்க, கெடுதல் பண்ணுவாங்க. அப்போ மற்றவர்களை விட இவர்கள் மேல் நீங்கள் கொஞ்சம் அதிக கான்ஃபிடென்ட்டாக, கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்களை கொஞ்சம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரி. கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் பௌர்ணமி சந்திர யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்கள். அதுபோல ராசிக்கு 2 குடையவன் சந்திரனை பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று நடக்க போகுது உங்களுக்கு இந்த 15 நாளில். தொழில் ரீதியாக ஒரு புதுமை நடக்க போகுது. யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பாரா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல தகவல் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறதா, இல்லை நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு கூப்பிடுதா, இல்லை நீங்கள் ஒரு ரவுண்ட் அடித்து போய் பார்த்துட்டு வந்தால் நடக்கும்னு நம்பிக்கையோட புறப்பட்டு போக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையின் பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இப்படி ஏதோ ஒன்றை செய்து ஒரு புதுமை நிகழ்த்தி நீங்கள் கொஞ்சம் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற, ஒரு தன்னம்பிக்கையான முன்னேற்றத்தை அடைகின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த 15 நாளில் இருக்கும். 6ஆம் பாவாதிபதி துன்பங்கள் குறையக்கூடிய காலம். துன்பங்களை விட்டு நீங்கள் இன்பகரமான முன்னேற்றமான பாதையை பார்க்க வேண்டிய நேரம். ஆனால் 7ஆம் சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் பயம் கொள்ள தேவையில்லை. குருவின் பார்வையில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. யாரோ ஒருவர், எங்கேயோ ஒருவர், எப்போதோ சாமியை கும்பிட்டு வச்சா அது இன்னைக்கு காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி சில நல்லதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தர்மத்தின்படி, சட்டத்தின்படி, ஒழுங்கு நடவடிக்கைப்படி நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை கண்கூடாக நீங்கள் வேகமாக போனீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ராகு கேது ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் வீற்றிருக்கிறாங்க. வீட்டில் பெண்களின் உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பாக மனைவியின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளணும். ஏதாவது வயிற்றுக்கோளாறு, இருதய கோளாறு, நாடி நரம்புகளில் பிரச்சனைகள், வாத வியாதிகள், சளி தொல்லைகள், அலர்ஜி கோளாறுகள், இப்படியெல்லாம் பெண்களுக்கு, ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் உங்களை கட்டிக்கொண்ட ஆண்களுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள் வருகின்ற போக்குகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் ஒரு உத்வேகமாக போட்ட காரியம், போட்ட திட்டங்கள், முன்னேற்றங்கள், லாபங்கள், தனவரவுகள், ஒரு நல்ல பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்கும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டுகிற போது கவனமாக ஓட்டுங்க. இந்த இளம் பிள்ளைகள் இருந்தால் நெருப்புக்கு பக்கத்தில் விடாதீங்க. அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் விடாதீங்க. அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் கூட கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கையை சுட்டுக்காதீங்க. இப்படிங்கிற சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும், நன்றாகவே இருக்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனத்துக்கு 5, 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி யோகத்தை கொடுத்தார்கள். இந்த நாள் துவங்குகிற மே 1ஆம் தேதியே பௌர்ணமி தான். அதே போல் இது அப்படியே தேய்விரையாகி உங்கள் சந்திரன் வந்து உங்கள் ராசியோட ஜாயிண்ட் ஆகும், 7ஆம் சனியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆக இந்த அமைப்பு என்பது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொள்ளுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க, பட்டினி போடாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க, ராத்திரி நேரங்களில் ரொம்ப சாப்பிடாதீங்க. கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய வாரம். இந்த 2 வாரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி, இந்த பெசைக்கிச்சின்னு சொல்கிறது, சுளுக்கு வர்றது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும், சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறாரு. பேசுகிற போது கவனமாக இருங்க, அன்பை காட்டுங்க, நேசித்து பேசுங்க.
ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் மனப்பூர்வமாக உங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிக திருப்திகரமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 2ல் சூரியன் சம்பந்தப்பட்டதுனால மற்றவர்கள் உங்களை பார்த்து உயர்த்தி பேசுகின்ற, உயர்வாக மதிக்கின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு கூடவே இருந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உத்தியோகத்தில் பிழைகளோ குறைகளோ குற்றங்களோ ஒன்றும் வராது. வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது. கௌரவ பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் வந்துட போகிறதில்லை. இருந்தாலும் 6ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ அல்லது வாங்கின கடனை கட்டி முடிக்கிறது இப்படிப்பட்ட எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிற போது இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா, சரியாக தான் செஞ்சுருக்கோமா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம். வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். காரணம் உங்களுக்கு 7.5 சனி. ஒருவேளை அவர்களுக்கே 7.5 சனியாக இருந்து வந்தாலும் கூட வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், மோஷன் ப்ராப்ளம், யூரின் ட்ராக் ப்ராப்ளம் இப்படி இதெல்லாம் கூட கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இதையெல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு 6-12 கேது ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக இத்தனையும் நடந்தாலும் உங்களை நீங்கள் வழக்கம்போல் நடந்து செல்லுகின்ற, வழக்கம்போல் செயல்பாட்டில் வச்சுக்கிற இப்படி வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒரு பலமான, ஒரு ஸ்திரமான, ஒரு வீரியத்தை கொடுக்கின்ற இடத்துல இருக்கிறாங்க. குறைகளற்ற வாழ்க்கை. நீங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கணுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட குறையற்ற வாழ்க்கையை நீங்கள் இந்த 15 நாட்களில் பார்க்கலாம். நேர்களே, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் யார் யாருக்கு எப்படி இருக்குமென்னு பார்த்தோம். இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.